நமசிவாயம். வருடத்தில் ஒரே ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தமிழ் புத்தாண்டு நாளில் மட்டும். அது ஒரு என்ன விஷயம் அப்படின்றத பார்த்துக்கலாம். தமிழ் புத்தாண்டு அதுக்கு முன்னால் வந்து தமிழ் புத்தாண்டில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதாவது விளக்கேற்றும் முறை. இந்த விளக்கேற்றும் முறை வந்து எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்ததுன்னா, தீராத கஷ்டங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரியான ஒரு நேரத்திலே குறிப்பிட்ட இடத்திலே இந்த மாதிரியான விளக்குகள் ஏற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பரிகாரமாக அல்லது ஒரு ஆன்மீக வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயமாக கூட எடுத்துக்கலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா அந்த தீராத கஷ்டம் தீர்வதற்கு கடன்கள் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள், அதே போல் வந்து பார்த்தோம்னா பணம் வந்து இல்லாத குறை அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பொழுதுமே இல்லாத ஏதாவது ஒரு குறை உங்களுக்கு இருந்தால், ஏதாவது ஒரு விஷயத்தில் இல்லாத குறை அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தால் இந்த ஒரு விளக்கேற்றும் முறை மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் தீரும் அப்படின்ற மாதிரியான சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம வந்து எந்த மாதிரியாக விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெய் விளக்கு இருக்கு இல்லையா, அந்த நெய் விளக்கில் நான் சாதாரண ஒரு வெள்ளை திரியை போட்டு மண் அகல்ல வந்து நெய் விளக்குல வந்து 3 நெய் விளக்காகவும் அந்த 3 நெய் விளக்கிலையுமே ஒவ்வொரு ஏலக்காய்களை பிரித்து அதனுடைய விதைகளை போட்டு ஒவ்வொரு ஏலக்காயில ஒவ்வொரு ஒவ்வொரு விளக்குல ஒவ்வொரு ஏலக்காயுடைய விதைகள் முழுவதுமாக போட்டு அந்த தோலை களைஞ்சிடலாம். ஸோ அது மாதிரியாக 3 விளக்குகள் ஏற்ற வேண்டும் குறிப்பிட்ட இடத்தில் அப்படின்ற மாதிரியான. அது எது குறிப்பிட்ட மாதிரியான இடம் அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டோம்னா, எந்த ஒரு கோவிலிலே அனைத்து தெய்வங்களுமே பரிகார விஷயத்திற்கு உட்பட்டிருக்கிறது. பரிகார விஷயம் அப்படின்ற மாதிரியான என்னன்னா, எல்லா தெய்வங்களுமே வந்து வழிபட தகுந்தவை தான். எல்லா கோயிலுமே நம்ம வந்து கண்டிப்பான முறையிலே வழிபட வேண்டும். இந்த பரிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம்னா, நாம வந்து ஈஸியா பிரீதி செய்யக்கூடிய தெய்வங்கள், நம்மளுடைய கஷ்டங்களுக்கு நம்ம வந்து கூறும்போது மனமிறங்கி உடனடியாக கொடுக்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கக்கூடிய கோவில்களிலே ஒவ்வொரு பிரகாரத்திலுமே எந்த ஒரு தெய்வங்கள் இருக்கிறதோ, உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போறோம், அந்த கோயிலில் வந்து ஒரு 5 விதமான பிரகாரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பிரகாரத்திலுமே ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கின்றன. அந்த அனைத்து தெய்வங்களுமே இந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் அந்த இடத்திலே இந்த மாதிரியான விளக்கேற்றினால் உடனடியாக பலன் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு தெரிந்தவரை ஒரு 4 கோயில்கள் இருக்கிறது பக்கத்தில் அப்படின்ற மாதிரி, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், பக்கத்தில் சென்னைக்கு பக்கத்திலே அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொன்னோம்னா, இந்த தியாக வினோத பெருமாள், பிரயோக சக்கர பெருமாள் அப்படின்ற மாதிரியான கோயில் பொன்மார்ல இருக்கு. நிறைய பேர் பொன்மார் அப்படின்னோடனே ஏதோ பேர் வந்து ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரியான ஒரு இடமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தாங்க. தூரம் எல்லாம் கிடையாது. அதாவது திருப்போரூர் முருகன் கோயில் இருக்கு இல்லையா, அவ்வளோ அதுக்கு போகிற தூரம் கூட கிடையாது, அந்த ரூட் கிடையாது இது. பட் அதுக்கு போகிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு வந்து டி நகர்லேருந்து நீங்கள் வந்து திருப்பூரூர் போகிறீங்கன்னா அதுக்கு வந்து இருக்கக்கூடிய கிலோமீட்டரில் வந்து கிட்டத்தட்ட 60 to 50 to 60% தான் வந்து இந்த கோயில் இருக்கும். ரொம்ப பக்கத்தில் தான். அது நிறைய பேர் அந்த பேர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி நினைக்கிறாங்க போல இருக்கு. இது வந்து தியாக வினோத பெருமாள் அப்படின்னு பிரயோக சக்கர பெருமாள். இவரை பற்றி ஏற்கனவே நான் 4 பதிவுகள் கொடுத்திருக்கிறேன். இந்த பிரயோக சக்கர பெருமாள் அப்படின்ற விஷயத்தை இந்த கோயிலில் யாரெல்லாம் வந்து பலன் தருவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமே இந்த கோயிலில் வந்து இப்போதைக்கு 4 தெய்வங்கள் தான். அதாவது பிரயோக சக்கர பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக உடன் சேர்ந்திருக்கிறார்கள். எதிரிலேயே வந்து கருடர் இருக்கிறார், 4 கரத்துடன் இருக்கிறார். அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 1100 வருட பழமையான கருங்கல் கோயில். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்க. உங்களுக்கு கோயிலுடைய அனைத்து விதமான பெருமைகளும் தெரிந்து கொள்ளலாம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான இந்த விளக்குகளை ஏற்றுவதற்கு எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன விஷயம்னா, இந்த ஒரு பெருமாளை பொறுத்த வரைக்கும் வரப்பிரசாதி அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். நம்ம வந்து என்ன கேட்டோமோ கேட்டதை கொடுப்பார் அப்படின்னு. அதாவது நம்மளுடைய கஷ்டங்கள் ஏதாவது சொன்னால் அதற்கு உண்டான விடையை, அதற்கு வந்து என்ன நாம் செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயத்தை அவர் கனவில் வந்து கூறுகிறார்கள் அப்படின்னு பல்வேறு விதமான பக்தர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பதிவு போட்ட உடனேயும் பார்த்தோம்னா பல அன்பர்கள் அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு அவர்களுக்கும் அதே மாதிரி சிமிலர் எக்ஸ்பீரியன்சஸ் அந்த மாதிரியான விஷயமாக வந்தால் நீ நல்லா இருப்பேன்னு சொன்னால் இந்த மாதிரி நிறைய விஷயங்களாக வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் சரி, நம்ம டெலிகிராம்லையும் சரின்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரியான ஒரு நிறைய ஒரு பலன்களை தரக்கூடியவர். அதை மட்டும் இல்லாமல் அவர் பக்கத்திலேயே பிரயோக சக்கரம் இருக்குது. இந்த பிரயோக சக்கரம் எந்த வகையான பலன் தரும் அப்படின்னு தெரியணும்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்து தான் ஆகணும். அது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. பிரயோக சக்கரம் அப்படிங்கிறது சுதர்சன சக்கரம் தான். உடனடியாக நம்மளுடைய கஷ்டங்களை நீக்குபவர் அந்த பிரயோக சக்கர பெருமாள் அப்படின்ற மாதிரியான. பிரயோக சக்கர பெருமாளும் வந்து ரேர் தான், ரொம்ப அதிகமாக எல்லா இடத்துலையும் இருக்காது. ஸோ அந்த பிரயோக சக்கர பெருமாள் நீங்கள் பார்க்குறதே வந்து மிகப்பெரிய ஒரு விசேஷம். ஸோ அது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பணத்தை, அதாவது தனவரத்தை அள்ளி வழங்கக்கூடியவளாக இருக்கிறாள் இந்த ஒரு கோயிலை பொறுத்த வரைக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா அவருடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி வந்து அனைத்து விதமான ஒரு வீடு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், வீட்டில் வந்து வாஸ்து ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, அல்லது வந்து வீடு கட்ட முடியலை அப்படின்ற மாதிரியாக இருக்கிறது, அல்லது வந்து வீடு வாங்க முடியலை, அல்லது வீடு விற்க முடியலை, வாடகை வீட்டில் பிரச்சனைகள், அது மாதிரி வீடு சம்பந்தமான மனை சம்பந்தமான அனைத்து விதமான, பூதேவினாலே உங்களுக்கு வந்து பூமி தாய் அல்லவா. ஸோ அது மாதிரியாக அனைத்து விதமான தோஷங்களையும் அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடியவளாக இருக்கிறாள் பூமாதேவி. ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம போய் பார்த்தோம்னா அப்படியே நம்மளையே பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா ஸ்ரீதேவி தான் அந்த மாதிரியான ஒரு கோலத்தில் இருப்பாள். இந்த கோயிலுடைய விசேஷம்
அப்படின்னு பார்த்தோம்னா பூதேவி வந்து நம்மளே நேரில் பார்த்து சிரிப்பது போல் ஒரு தோற்றம் இருக்கும். நீங்க போய் பார்க்கணும் அவசியமான ஒரு முறையிலே. ஸோ அடுத்ததா வந்து கருடன் வந்து 4 கரங்களுடன் இருக்கிறார். இந்த கருடனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண் பார்வைக்கு ஒரு குறைபாடு, திருமண ரீதியான விஷயங்களுக்கும் கூட வந்து இந்த கோயில் பொதுவாக இந்த கோயில் கருடர் அப்படின்ற மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் பார்வை குறைபாடு, அதே போல வந்து பார்த்தோம்னா ராகு கேது ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து சார்ட் அவுட் பண்றாரு. எந்த விதமான நாகதோஷங்கள் இருந்தாலும், அந்த குறைபாடுகள் இருந்தாலும், சர்ப்பதோஷம் இருந்தாலும், இந்த ஒரு அதாவது ஈவன் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பித்ருதோஷங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களையும், புத்திரதோஷங்கள் என்று சொல்லக்கூடியவரையும் வந்து இந்த கருடர் வந்து நீக்கக்கூடியவர். இந்த ஒரு 3 விளக்குகள் இவங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து மனதில் நினைத்துக் கொண்டு இந்த 3 விளக்குகளை இந்த ஒரு கோயிலில் ஏற்றி வைக்கலாம். இது எப்பவுமே ஏற்றி வைக்கலாம் அப்படின்னாலும் இந்த தமிழ் புத்தாண்டு நாள் அப்படின்ற மாதிரியான ஒரு நாளிலே நீங்கள் ஏற்றுவதுங்கிறது அதிகப்படியான ஒரு சிறப்புகளை கொண்டது. காரணம் என்னன்னா அந்த ஒரு நாளிலே நாம் அந்த கோவிலிலே சுதர்சன ஹோமம் செய்யவிருக்கிறோம். சுதர்சன ஹோமம் வந்து ஆல்ரெடி பிரயோக சக்கர பெருமாள் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சுதர்சன ஹோமம் செய்வது அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். யார் வந்து பொதுவாக கோவிலிலே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நடக்கும்போது நீங்கள் கலந்து கொள்வதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ப்ராப்பராக நடந்தால் நிறைய இடத்துல வெறும் கமர்ஷியலாக தான் நடக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கோயில்களில். ஸோ அது மாதிரியாக இல்லாமல் நாம் எப்படி செய்வோம் அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொரு பல வருஷங்களாகவே வந்து ஹோமங்கள் நடக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் லைவ்ல பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹோமங்கள் நாம் செய்யவிருக்கிறோம். ஹோமத்தை முடித்து விட்டு அந்த ஹோமத்தில் வந்து சுதர்சன சக்கர காயின் இருக்கு இல்லையா, அந்த காயின் வந்து நம்ம வந்து ஹோமத்தில் வந்து ஆகர்ஷணம் செய்யப்பட்டு பின்னர் பெருமாளிடம் வைத்து பூஜிக்கப்பட்டு அனைவருக்கும் வந்து கட்டணமின்றி வழங்கப்படும். ஸோ இந்த ஒரு நாளில் இந்த ஒரு காயின் நீங்கள் வாங்கிட்டு பர்ஸில் வைக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து 2 விதம். பர்ஸ் அப்படிங்கிறது நான் லெதர் பர்ஸாக இருக்கணும். அது நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பர்ஸில் வைக்கலாம். அப்படி நான் லெதர் பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா உங்களோட கேஷ் பாக்ஸ்லையோ அல்லது பீரோலையோ வைக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி இது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அதாவது தமிழ் புத்தாண்டு மாலை 3 மணிக்கு நடக்க இருக்கிறது. ஆனால் இது வரக்கூடிய எல்லாருக்குமே கிடைச்சிடாது. அதில் ஒரு விஷயம் இருக்கு. எப்படின்னா நீங்கள் வந்து இது முதலே புக் பண்ணிக்க வேண்டியது. இதை எப்படி புக் பண்ணிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான டீடைல்ஸ் உங்களுக்கு இப்போ திரையிலே வரும். அதாவது 8754402857 இந்த ஒரு எண்ணை வந்து நீங்கள் வந்து இந்த எண்ணில் உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபோன் நம்பர் இது 2த்தையும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கூப்பன் அனுப்புவாங்க. அந்த கூப்பனை வந்து 3 மணிக்கு அதாவது கரெக்டாக உங்களுக்கு ஹோமம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் வந்து அந்த கூப்பனோட காமிச்சிட்டு அந்த இமேஜை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு லைவ் கூப்பன் தருவாங்க. அந்த கூப்பன் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். பின்னர் நீங்கள் வந்து பூஜையில் கலந்து கொள்ளலாம், ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஹோமம் முடிந்த உடனே உங்களுக்கு வந்து அந்த காயின் கொடுக்கப்படும். உங்களுக்கு அந்த காயின் வாங்கிட்டு நான் சொன்ன மாதிரியான ஒரு விதமாக வைத்துக்கலாம். ஒருவருக்கு அதாவது இந்த எல்லாருக்குமே இது பலன் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்யவிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மற்றபடி வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. ஸோ அது மாதிரி அனைவருக்குமே வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டுகள் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரதானமான எண்ணம் தான். அதனால வந்து ஒரு நபர் ஒரு கூப்பன் மட்டும் பண்ணுங்க. இப்போ நம்ம பல தடவை சொல்லிட்டோம். அப்போ ஆல்ரெடி வாராகி கோயில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொன்ன பண்ணியும் ஒருத்தரே வந்து பார்த்தீங்கன்னா 4-5 டோக்கன்கள் இது பண்ணிட்டு கூப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் அங்கே வந்து அது அனுமதிக்க மாட்டோம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோமேன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. பட் அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டு உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஹெட் ஆஃப் த பர்சன் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு இருந்தாலுமே அது ஒரு நல்ல பலன் தான். இல்லை நீங்கள் உங்கள் குடும்பத்தோட எல்லாரோடையும் வரீங்க அப்படின்ற மாதிரி தான் குழந்தைகளுக்கு மட்டும் இந்த ஒரு விஷயம் கொடுக்கப்பட மாட்டாது. குழந்தைகள் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா கை குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ அது மாதிரியாக இருக்காது. ஒரு படிக்கிற பசங்க அப்படின்ற மாதிரி ஒரு 4வது 5வது படிக்கிற பசங்களாவுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லது தான். அவங்க கையிலே வச்சுக்கிறதுங்கிறது இது ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு சுதர்சன ஆகர்ஷணம் செய்யப்பட்ட அந்த சுதர்சன காயினும் சரி, இந்த பிரயோக சக்கர பெருமாளுடைய ஒரு சுதர்சன ஹோமமும் சரி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். கண்டிப்பான முறையிலே நீங்கள் இங்கே வந்து இந்த விளக்கேற்றுவது அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு நிறைய பேர் பார்க்குறீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் உங்களுக்கு அருகிலே ஏதாவது ஒரு கோயில் இருந்தால் அந்த கோயில் இந்த மாதிரியான அனைத்து வித தேவர்களும் தேவாதி தேவர்களும் சரி, தேவதைகளும் சரி, இருக்கக்கூடிய தெய்வங்களும் எல்லோருமே வந்து ஒரு விதமான ஒரு பரிகாரத்துக்கு உட்பட்ட தெய்வங்களாக இருந்தால் கண்டிப்பான முறையில் நீங்கள் அங்கேயே கூட செஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாராகி ஹோமத்திற்கு கூட இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்த போது பல்வேறு டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர் இந்த மாதிரியான எல்லா இடத்துல இருந்துமே வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு தேங்காய் தான், அந்த ஒரு தேங்காய் வந்து எந்த அளவுக்கு பலமாக நாம் வந்து மந்திரிப்போம், அதாவது மந்திர ஆகர்ஷணம் செய்யப்படும் அப்படிங்கிறத அவங்க லைவாகவே பார்த்தாங்க. வந்து அந்த ஒரு பூஜை நடக்கும்போது அந்த லைவாகவே பார்த்ததுக்கப்புறம் அவங்க வாங்கும்போதே அவங்களுக்கு அந்த ரியலைஸ் பண்ணாங்க. ஸோ அதனால எந்த ஒரு விஷயமும் அதே போல் தான் நடக்கும். நம்மளுடைய ஒவ்வொரு ஹோமங்களுமே அதுதான். அது எங்கே நடந்தாலும் சரி, கோவிலில் நடந்தாலும் சரி, நம்மளோட சென்ட்ரல் நடந்தாலும் சரி. அதனால கண்டிப்பான முறையில் இந்த ஒரு விஷயத்தை தவற விட்டு விடாதீர்கள். நம சிவாய.